வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கம்பெனியில பார்த்தீங்கன்னா, மல்டிபிளா நம்ம யூசர் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ்க்காக நம்ம மல்டிபிளா யூசர் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம தனித்தனி யூசர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் என்ட்ரி வைக்கிறதுக்கு சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு யூசர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறவங்களுக்கு பர்ச்சேஸ்க்காக தனியா யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேமெண்ட், ரிசிப்ட், ஸோ ஒவ்வொரு என்ட்ரி வைக்கிறவங்களுக்கும், ஸோ அந்த ஒவ்வொரு யூசருக்கான யூசர்ஸும் அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிளா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டேலிக்குள்ள யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த யூசர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, டெலிட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலியில் எடிட் லாக் மூலயமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த எடிட் லாக் மூலயமா பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூசர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேலே கம்பெனின்னு கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டர் இருக்கும். ஸோ ஆல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எனபிள் எடிட் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் சப்போஸ் வரலன்னா கீழே கான்ஃபிகரில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செட் எடிட் லாக் அப்ளிகபிலிட்டி இருக்கும். அது எஸ் கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு இந்த ஆப்ஷன் மேலேயே எடுத்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டோம்னா என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேலிக்குள்ள வவுச்சர் நம்பரிங்ன்றது செட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ என்ன பண்ணிக்கோம்னா ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன் வவுச்சர் நம்பர் வச்சிருப்போம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ரீநம்பர் வச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டேலிக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து ரீநம்பரா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது என்ன பண்ணிடும்னா ரிட்டர்ன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்ன்றது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த எடிட்ல மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்னா அது வந்து ரிட்டர்ன் ஒரிஜினல் வச்ச நம்பர் இருக்கா இல்லை ரீநம்பர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன பண்ணிடுமா ரீநம்பர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீநம்பர் இருந்துச்சுன்னா அது ரிட்டர்ன் ஒரிஜினல் வச்ச நம்பரும் நமக்கு அது சேஞ்ச் பண்ணிவிடும். இது ஃபர்ஸ்ட் ஒன்று. இது நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வவுச் டைப்புமே நமக்கு அப்படியே அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் எடிட் லாக்ன்றது நமக்கு உள்ள கான்ஃபிக் ஆகிட்டே இருக்கும். ஸோ எடிட் லாக் நமக்கு வந்து கான்ஃபிக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா அட்மின்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அட்மின் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் பாஸ்வேர்டு அட்மின்றது நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அட்மின்கான யூசர் நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே கம்பெனி கொடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு யூசர் என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட்ல போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போய் பர்ச்சேஸ் என்று வைக்கிறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ்ன்றது யூசர் ரோல்ஸ், சேல்ஸ்ன்றது யூசர் ரோல்ஸ், அதே மாதிரி யூசர்ன்றது யூசர் ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 யூசர் ரோல்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா என்ட்ரி கிரியேட் பண்ணுறாங்க, ஆல்டர் பண்ணுறாங்க, டெலீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அட்மின்ல இருக்கேன். அட்மின் இருக்கிற எப்படி பண்ணிக்கலாம் மேலே கம்பெனி கொடுத்தீங்கன்னா கீழே ஆல்டர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்குன்னா அட்மின் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூசர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே சேஞ்ச் கம்பெனி கொடுத்து சேஞ்ச் யூசர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறேன்னா பி யூசர் நேம் பி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ மேலே கம்பெனி கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஆல்டர் ஆப்ஷன் வந்து டிசபிள் ஆயிடும். இப்போ நம்ம யூசர்ல இருக்கோம். யூசர்ல என்ன பண்றோம்னா பின்ற யூசர் என்ன பண்றோம்னா டேபிளுக்கு போயிட்டு ஒரு என்ட்ரிக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா ஆல்டர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசிப்ட் போயிடுறேன். ரிசிப்ட் போயிட்டு இங்கே 10,000 இருக்கிற அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன்னா 20,000ன்றது தெரியாம நான் மாற்றி போட்டுறேன். ஸோ பின்ற யூசர் என்ன பண்ணிடுறேன் ரிசிப்ட் வந்து ஆல்டர் பண்ணிடுறேன். ஸோ இது ஒன்று பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்னா வேற யூசர்ல கம்பெனிக்கு போயிடும். வேற யூசர் என்ன பண்ணிடுறோம்னா லாகின் பண்றோம் வச்சுக்கலாம். சேஞ்ச் யூசர் கொடுத்துட்டு இப்போ சி யூசர் நேம்ல நான் டேலியை ஓப்பன் வச்சுக்கிறேன். இப்போ சி யூசர் என்ன பண்ணிடுறேன்னா என்ட்ரிக்குள்ள போயிட்டு நான் ஒரு என்ட்ரி என்ன பண்ணலாம் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் போட்டு டெலிட் பண்ணிடுறேன். சி யூசரை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டெலிட் பண்றத நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்றத இப்போ நான் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி என்ன பண்ணிடுறேன்னா வவுச்சரையுமே நான் மாஸ்டரையுமே என்ன பண்ணிடுறேன்னா ஆல்டர் பண்றேன். ஆல்டர் கொடுத்துட்டு லெஜருக்குள்ள போயிட்டு ஸோ அந்த ஒரு கம்பெனி அதாவது அஜய் ஏஜென்சி சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணிடுறேன்னா உள்ள போயிட்டு நான் அடிஷனலாக நான் ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணிடுறேன். திருப்பூர் அப்படின்றது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா இங்கே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு நான் கேரளான்றதை மாத்திரேன். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கோம், டெலிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுத்துக்கலாம், சேஞ்ச் யூஸர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா அட்மினுக்குள்ளே போயிடுறாங்க. அட்மின் யூசர் நேம், அட்மின் பாஸ்வேர்டு. இதில் போயிட்டு மேலே என்ன பண்ணிக்கிறேன்னா எடிட்ல கோல்டு கொடுத்துட்டு இதில் எடிட் லாக்னு டைப் பண்ணுறேன். ஸோ எடிட் லாக் பற்றி 2 டைப் வந்துடும். ஒன்று எடிட் லாக் சம்மரியில் வவுச் டைப்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் லாக் சம்மரியில் மாஸ்டர் வைஸ் வந்துடும். ஸோ வவுச் டைப் பண்ணுறதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட்டாக நம்ம என்ட்ரி வைக்கிறது எல்லாமே வவுச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கணும்.
டிரான்சாக்ஷன் எல்லாமே. டெஸ்க்டாப் சம்மரியில் மாஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜர் கஸ்டமர் சப்ளையர் கிரியேட் பண்ணுறோம், சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் லெஜர் கிரியேட் பண்ணுறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் வைஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம், யூனிட், குடவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் வைஸில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன எடிட் லாக் சம்மரியில் ஓச்சு டைப் கொடுத்துறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக இங்கே வியூ ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே வரும். ரிசிப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ட்ரு வவுச்சரில் வந்து நிற்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வெர்சன் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணிருக்கோம், ஆனால் வெர்சன் 1 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இது என்ன இருக்குன்னா ஆல்ட்ரு ஆயிருக்கு, 1 வந்து நமக்கு டெலிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் காட்டுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 டைம் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அதுதான் இங்கே வந்து நமக்கு காட்டுது 4 டைம்ஸ் இருக்கு. அதாவது 4 என்ட்ரியுமே நமக்கு சேஞ்ச் ஆனால ஸோ இது 4ன்றது நமக்கு இங்கே காட்டுது. இதுவே பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸரில் ஆல்ட்ரு ஆயிருக்குன்றது தெரியும். என்ன ஆல்ட்ரு பண்ணிருக்கோன்றது நமக்கு என்ன ஆயிருக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இது வெர்சன் 1ன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது. செகண்ட் வெர்சன் 2ன்றது பார்த்தீங்கன்னா பி யூஸில் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம 10,000ன்றதை 20,000 மாற்றிருக்கோம். ஸோ அது ரெட்டில் நமக்கு காட்டுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம 20% மாற்றிருக்கோம். ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே காட்டுது. இதுவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே இருந்துட்டே நமக்கு யூஸர் வைஸாகவும் நம்ம பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ ரிப்போர்ட் ஃபார் என்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்தனியாக பார்க்கணும், ஆல்ட்ரு பண்ணது டெலிட் பண்ணதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இது செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இதில் ஆல் வவுச்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எடுத்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு வவுச்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணது மட்டும் எடுத்து வந்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தா டெலிட் வவுச்சர்ஸ் கொடுத்துட்டா டெலிட் பண்ணது மட்டும் நமக்கு என்ன ஆகிக்கும்னா இங்கே காட்டிக்கும். ஸோ என்டர் பண்ணாலும் தெரியும் நம்ம டெலிட் எது பண்ணியிருக்கோம் அது மட்டும் நமக்கு காட்டும். ஒரு எடிட்டாக போயிடுறேன், வவுச்சர் டைப்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா கீழே வந்துடலாம். கீழே வந்துட்டீங்கன்னா நம்ம இப்போ யூசர் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா அந்த இதுக்குள்ள போயிட்டு யூசர் நேம்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் யூசர்ன்றது செலக்ட் இருக்கும். நம்ம பர்டிகுலர் ஒரு யூசர் மட்டும் இப்போ நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பி இன்ட்ரெஸ்ட் யூசர் வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் பெர்சன் பீடுன்றது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் பீடு வந்து நமக்கு எடுத்துருக்கும். ஃபுல் பீடில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை தடவை நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும் ரிசிப்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ பின்ற யூஸர் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே வந்து எடுத்து வந்து காட்டுது. ஸோ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு யூசர் வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸாக வேல்யூஸ் கொடுக்குறோம், யூசர் நேம் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா வேற யூசர் நம்ம என்ன பண்ணிருக்கோன்றதையும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ சின்ற யூசரில் என்டர் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்வீன்ற யூசரில் என்ன பண்ணியிருக்கோம்னா சேல்ஸ் வந்து டெலிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இங்கே காட்டுது. அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நம்ம எப்படி டெலிட் பண்ணிருக்கோம் அப்படின்றதையுமே இங்கே காட்டும். என்ன கஸ்டமர் நேம் கஸ்டமர் வந்து டெலிட் பண்ணிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே பார்த்துக்கலாம். டெலிட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம இங்கே வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதுக்கே சேஞ்ச் வீக் கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்சாக்ஷன் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் மாஸ்டர் வைஸாக பார்க்கணும்னா இங்கே மாஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ சி யூஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்டர் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா தமிழ்நாடு வந்து கேரளாவை நம்ம மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் திருப்பூர் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் மாஸ்டர் வைஸாக பார்த்துக்கலாம், டிரான்சாக்ஷன் வைஸாகவும் உள்ளேயே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் வைஸாகவும் நம்ம ஒவ்வொன்றுமே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேலி ஆன்லைன் கோர்ஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ பவர் பிஐ பேசிக்ஸ் வந்து நம்ம ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 பிளஸ் ஜிஎஸ்டி தான். நான் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அந்த இதில் லிங்க்ல போயிட்டு நீங்க இதை கத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.